மைக் முன்னாடி நிக்கவும், 2 ஸ்டெப் பின்னால் அப்படியே நகரவும், திடீரென்று அழுகவும், அப்புறம் மறுபடியும் வந்து எமோஷனலாக பேசவும், உண்மையான தகவலை, தெரிஞ்ச தகவலை எழுதிட்டு வந்து பேசலாம். ஆனா நகரவும், அளவும், கத்தி பேசவும், அடுத்த பக்கத்தையும் திரும்பவும்ங்கிறது கூட அதுல எழுதியிருக்கான். எழுதி தர்றவனுக்கு வந்து அவ்வளவு முட்டாளா இவரை நினைச்சு எழுதி தர்றானுங்களா என்னன்னு புரியல. எழுதி கொடுத்தவன் நீங்கள் வந்து இந்த மேடையில் பேச பேச திடீரென்று கீழே விழுந்து குழந்தைகளை போல பிராண்டு அழ வேண்டும், அடம் பிடிக்க வேண்டும் அப்படின்னு எழுதியிருந்தா நீ அப்படியெல்லாம் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். நீ கண்டிப்பா பண்ணுவ. இன்னையெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு ரசிகர்களை நினைச்சாதான் பாவமா இருக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தரும் உன்ன மிஞ்சற ஆளுகளா இருக்காங்க, ஒவ்வொருத்தரும் உன் அளவுக்கு இருக்காங்க, சிலர் நல்லவர்களும் இருக்காங்க, சிந்திக்கிறவங்க இருக்காங்க. அவங்க எல்லாம் யோசிக்கணும். விஜய் அவருடைய அட்ராசிட்டி தாங்க முடியல. அவர் எங்கேயோ போயிட்டார். இந்திய அரசியல் தலைவர்கள்லாம் எல்லாருமே தள்ளி நிக்கணும், அந்த அளவுக்கு போயிட்டாரு. சரி, அவரு இப்படியெல்லாம் பேசுறாரே பண்றாரு, இது ஏன் இப்படி பண்றாரு? இவருக்கு ஏதாவது மன உளைச்சல் ஏற்பட்டு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டு இப்படி இருக்காரா, இல்ல இவரால எல்லாரும் தமிழ்நாட்டுல மக்கள் எல்லாம் வந்து மன உளைச்சல் ஏற்படணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்றாரா? இவருக்கு எழுதி தர அறிவாளிகள் இருக்காங்கல்ல, ஆலோசகர்கள், அவங்களுக்கு ஏதாவது விஜய் மேல தனிப்பட்ட பகையா, என்ன பண்றாங்கன்னு ஒண்ணும் தெரியல. ஏன் இப்படி எல்லாம் இருக்காரு அப்படிங்கறத பத்தி. இதனால தொண்டர்கள் அதை விட இதா இருக்காங்க. சில தொண்டர்கள் அவரோட எல்லாம் தெரிஞ்சவங்க இருக்காங்க. இருந்தாலும் வேற வழி இல்ல. அவன் கட்சியில் இருந்தா அவர் என்ன பண்றாரோ அதை தான் பண்ணணும். அதை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். வேலூர்ல பேசும்போது கரூர்ல நடந்த அந்த சம்பவத்துக்கு என்னையே எல்லாம் பழியாக்குறாங்க. என்னைய பழியாக்குறதுங்கிறது தமிழ்நாட்டை திட்டுற மாதிரி, தமிழ்நாட்டை பழியாக்குற மாதிரி அப்படிங்கிறாரு. இல்ல, நம்ம தெரியாம கேட்கிறோம். என்ன தமிழ்நாட்டை உன்னை சொன்னா, நீ இப்படி தப்பு பண்றேன்னு சொன்னா அதை வந்து தமிழ்நாட்டையே சொல்றதுக்கு சமம் அப்படின்னு சொல்லி சொல்ற அளவுக்கு நீ என்ன கல்விங்கன்னு எங்களுக்கு தெரியல. ஏதாவது நீங்க தமிழ்நாட்டுல வந்து ஏதாவது போராட்டம் பண்ணிருக்கீங்க, உரிமை சார்ந்த ஏதாவது போராட்டங்கள், அதுக்காக சாதாரண ஒரு வழக்கு தொடுத்திருக்கீங்களா, இல்ல ஒரு குரல் கொடுத்து ஏதாவது அங்கங்க எல்லா மாவட்டங்கள்லயும் போராட்டம் பண்ணிருக்கீங்களா, என்ன பண்ணிருக்கீங்க? என்ன சரி, தமிழ்நாட்டுக்கு என்ன உரிமை அது ஏதாவது தெரியுமா? ஏதாவது பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்திருக்கியா? என்ன பண்ணிருக்க? நீட் தேர்வுக்கு என்ன சொல்லியிருக்க? இங்க மதவெறிகளுடைய அட்டகாசம் இவ்வளவு இதா இருக்கு. மோடி அங்கிருந்து தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதி எதுவும் தராம குலக்கல்வியை வந்து ஏத்துக்கிட்டாதான் பணம் தருவேன், இல்லைன்னா தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் நம்ம வரி பணத்தை எல்லாம் புடுங்கி வச்சுட்டு இந்த பணத்தை எல்லாம் வந்து மற்ற மாநிலங்களுக்கு வாரி அரைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு ஏதாவது குரல் கொடுத்தியா? என்ன உனக்கு தமிழ்நாட்டினோட உரிமை என்னன்னு தெரியுமா? உனக்கு எங்க தெரிய போகுது? உனக்கு அழகருக்கே ஒருத்தர் சொல்லி தர வேண்டியதுதான் இருக்கு. அசால்ட்டா சொல்றேன். என்ன ஏதாவது சொன்னால் இந்த தமிழ்நாட்டையே சொன்னது போல அப்படின்னு. நீங்க மறுபடியும் என்னங்கிறீங்கன்னா, ஸ்டாலினுக்கு வந்து இவர் அரசியல் சொல்லி தர்றாரு. ஸ்டாலின் எல்லாம் வந்து அவர் வந்து அண்ணா அவர்கள் கூப்பிட்டு வந்து கூட்டத்தை நடத்தினவர். அவரையே வந்து வரமாட்டேன் அப்படின்னா கண்டிப்பா வந்து நடத்திதான் ஆகணும், வந்து பேசிதான் ஆகணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்து நடத்தினவர். ஜெயிலுக்கு வந்து அந்த வயசுலயே அவர் போயிட்டு வந்தவர். உன்ன போல கிடையாது. அவருக்கு இவர் சொல்லி தர்றாராம். என்ன எப்ப பார்த்தாலும் என்டிஏன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? இது என்ன பிரதமர் தேர்தலா? நீங்க என்ன டெல்லியிலே போட்டி போட போறீங்க? கிண்டல் பண்றாராம் ஒரு அறிவாளி. இவர் கிண்டல் பண்றாராம். உன் கட்சி பேரையோ இல்ல விஜய் அவருடைய பேரையோ இன்னைக்கு வரைக்கும் ஸ்டாலின் அவர்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல சொல்லியிருக்காரா? இல்ல உன்ன போல இன்னொருத்தர் இருப்பான், ஃப்ராடு சீமான், அவன் பேரு எங்கேயாவது சொல்லியிருக்காரா? உங்களையில ஒரு ஆளாவே ஒரு இதாவே மதிக்கல. சரியா? நீ வந்து என்னமோ வந்து என்டிஏன்னே சொல்லிட்டு இருக்காருன்னா யாருக்கு யாரு எதிரி? வந்து களத்துல விளையாடுறவங்களுக்கு தானே தெரியும் யாரு எதிரி, எவன் துரோகி, என்ன ஏதுன்னு. உனக்கு என்ன தெரியும்? மைக் முன்னாடி நிக்கவும், 2 ஸ்டெப் பின்னால் அப்படியே நகரவும், திடீரென்று அழுகவும், அப்புறம் மறுபடியும் வந்து எமோஷனலாக பேசவும். இதுக்கு முன்னால எல்லாம் நான் என்ன, அதாவது நீங்க உண்மையாலுமே அரசியலுக்கு வராட்டி கூட ஒருவேளை விஜய் டேலண்டான ஆளு, விஜய் வந்து அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர்னு ஒரு பொய்யாவோ நம்பிட்டு இருந்திருப்பாங்க. இன்னைக்கு வரைக்கும் மக்களால என்ன நினைச்சிருப்பாங்க, ஒரு பேப்பர் வச்சு படிக்கவே கூடாதுனால இல்ல, எந்த தலைவராக இருந்தாலும் பேப்பரை வச்சு வருடங்களை புள்ளி விவரமா சொல்ல வேண்டியது எல்லாம் வந்து பேப்பரை வச்சு பார்த்துட்டு வந்து பேசலாம். அது ஒண்ணும் தவறு இல்ல. பேப்பரே இல்லாம பேப்பரை வச்சு பேசுறவன்லாம் வந்து முட்டாள்னு சொல்லி பேசுறது அயோக்கியத்தனம். அதை நான் ஏத்துக்கல. ஏன்னா ஒவ்வொருத்தர் பேப்பர் எல்லாம் பேசுவான், என்ன வேணாலும் பேசுவான், ஆமக்கரியும்பா, அதும்பா இதும்பா. இவனே முதலமைச்சர் வந்து ஒரு 4 முறை முதலமைச்சரா பதவியில் இருந்துட்டு வந்த மாதிரி பேசுவான். அப்படி பொய் சொல்லுவதை விட, வாயில் வந்ததை உளறுவதை விட உண்மையான தகவலை, தெரிஞ்ச தகவலை எழுதிட்டு வந்து பேசலாம். ஆனா நகரவும், அளவும், கத்தி பேசவும், அடுத்த பக்கத்தையும் திரும்பவும்ங்கிறது கூட அதுல எழுதியிருக்கான். அந்த அளவுக்கு தான்
ஏடா இன்னும் இதை பார்த்தா எல்லா தலைவர்களும் இப்படித்தான் வச்சு பேசிட்டு இருப்பான்னு சொல்லி நினைச்சுக்க மாட்டாங்களா? இல்ல ஒருவேளை அவன் எழுதி தர்றவனுக்கு அவ்வளவு முட்டாளா இவரை நினைச்சு எழுதி தர்றானுங்களா என்னன்னு புரியல. அதாவது முட்டாளா இருக்கலாம், இத ஒண்ணு தெரியாம இருக்கலாம், பண்ணலாம். ஆனா ஒருத்தர் செயல்ல கரெக்டா இருப்பான், நேர்மையா இருப்பான். நீ என்ன இவ்வளவு அடிமுட்டாளாவே இருப்ப? இவர் டெல்லி தேர்தலா, இது சட்டமன்ற தேர்தல், இது கூட தெரியாதா அப்படின்னு நீங்க அப்படியே கிழிச்சு தகர்த்தி நீங்க அப்படியே சட்டமன்ற தேர்தல்னா நீங்க ஒவ்வொரு தேர்தல் என்ன, எத்தனை பூத் ஏஜென்ட் என்ன, பாகமுகவர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க, உங்களுக்கு இந்த தேர்தலை பத்தி என்ன அனுபவம் என்ன தெரியும்னே யாருக்கும் தெரியாது. உங்க கட்சியில இருக்கிற சாதாரண என் ஊர்ல இருக்க எங்க தம்பிய பசங்க அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் கூட உனக்கு தெரியல. நீ ஸ்டாலின் கேட்கற, டெல்லி எதிர்த்து இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது ஒன்றிய அரசு எதிர்த்து மோடி எதிர்த்து ஏதாவது கேட்டிருக்கியா? தமிழ்நாட்டுக்கு ஏன் இதை தரவில்லை, நான் சொல்லி செய்யவில்லை என்றால் தமிழ்நாட்டையே மதிக்கவில்லை என்ற அர்த்தம். இப்படி நீ விரல் நீட்டு பேசிட பார்க்கலாம். இவர் தான் தமிழ்நாடா? தமிழ்நாடு தான் இவர் தான். 50 வருஷத்துக்கு மேல புது வாழ்க்கையில ஈடுபட்டு இதுதான் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க கூட, அல்லது அவங்க அப்பாவோ அம்மாவோ இதுக்காக தற்கொலை பண்ணியிருப்பாங்க, போராட்டம் பண்ணி ஜெயிலுக்கு போயிருப்பாங்க, அவங்க கூட இப்படி சொல்ல மாட்டாங்கடா. இவர் தான் தமிழ்நாடா? தமிழ்நாடு தான் இவரான். இவர் போல இதுக்கு முன்னால் இன்னைக்கு திராவிடர் விடுதலை கழகத்தின் பொதுச் செயலாளர் தான் ஒரு கட்டுரை முகநூல் எழுதியிருந்தார். பருவா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அப்ப சொல்லுவாராம், இந்திரா தான் இந்தியா, இந்தியா தான் இந்திரா அப்படின்பாராம். இதே குரூப் முன்னத்த வருஷம் போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேர்தலில் இந்திரா காந்தி படுதோல்வி அடைஞ்சிட்டாங்க, அது வேற. அது போல சரி அவங்களாவது கொஞ்சமாவது செயல்பட்டு இருக்காங்க, பண்ணியிருக்கிறாங்க, பேசுறாங்க. சரி, உனக்கு என்ன தெரியும்? உனக்கு தமிழ்நாடு எது வரைக்கும் தமிழ்நாடுன்னு தெரியுமா? என்ன நாளைக்கு இப்ப நமக்கு என்னன்னா, ஒரு வேலை எழுதி கொடுத்தவன் நீங்கள் இந்த மேடையில் பேச பேச திடீரென்று கீழே விழுந்து குழந்தைகளை போல பிராண்டு அழ வேண்டும், அடம் பிடிக்க வேண்டும் அப்படின்னு எழுதியிருந்தா நீ அப்படியெல்லாம் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். நீ கண்டிப்பா பண்ணுவ. இன்னையெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு ரசிகர்களை நினைச்சாதான் பாவமா இருக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தரும் உன்ன மிஞ்சற ஆளுகளா இருக்காங்க, ஒவ்வொருத்தரும் உன் அளவுக்கு இருக்காங்க, சிலர் நல்லவர்களும் இருக்காங்க, சிந்திக்கிறவங்க இருக்காங்க. அவங்க எல்லாம் யோசிக்கணும். ஒரு தோழர் இருக்கிறாருன்னா, ஒவ்வொரு கட்சியில ஒவ்வொருத்தங்க இருக்காங்கன்னா, என் தலைவர் இவ்வளவு சரியா இருக்காரு, என் தலைவர் இவ்வளவு தைரியமா இருக்காரு, என் தலைவர் இவ்வளவு சரியா பேசுறாரு, என் தலைவர் தான் இந்த தமிழ்நாட்டுக்கு இந்த உரிமையை பெற்றுக் கொடுத்தார், இந்த உரிமையை பெற்றுக் கொடுப்பதற்கு அவர் தான் வழக்கு தொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு தன் தொண்டர்கள் சந்தோஷமாகவும், என் தலைவர் ஸ்டாலின், என் தலைவர் எடப்பாடி அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி அவங்க செயல்பாடு இருந்தா அவங்க சொல்லுவாங்க. ஸ்டாலின் சொன்னாரு, இங்க பாரு, நீ இன்னும் 10,000 கோடி கொடுத்தாலும் சரி, உங்களுடைய புதிய கல்விக் கொள்கையை அனுமதிக்க முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது, இங்க இருமொழி கொள்கை தான், இந்திக்கு இடம் இல்ல, நீ என்ன வேணா பண்ணிக்க அப்படின்னு சொல்றாருல்ல, சொல்லி அது போல இங்க செஞ்சு காட்டுறாரு. அவன் பணமே தராட்டியும் இங்க புதுமை பெண் திட்டமாகட்டும், இன்னும் எவ்வளவு பெண்கள் அதாவது அப்பா அம்மா இல்லாத பெண் குழந்தைகள், எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டவங்களுடைய குழந்தைகள், சிறையில் இருக்கிற அப்பா அம்மாவை அவங்க குழந்தைய சரியா வளர்த்த முடியல, பராமரிக்க முடியல, அவங்க குழந்தைய அவங்களையெல்லாம் கண்டுபிடிச்சு மறுபடியும், அதாவது 10th படிச்சுட்டு நின்று இடைநிற்றல் ஆன அந்த குழந்தைகளை மறுபடியும் தேடி பிடிச்சு படிக்க வச்சு உயர்கல்வி கொண்டு போயிருக்காங்க. ஒன்றிய அரசு பண்ண முடியலன்னாலும் நான் பண்ணுவேன், இது என் தமிழ்நாடு, என் மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி காட்டுறாரு. நீ அவரோட நீ ஒரு பேட்டி கொடுக்கறதுக்கே பயப்படுற. அவங்க கல்லா கட்டுறாங்களாம் திமுக கூட்டணி. நீங்க ஜனநாயகன் படம் வந்தப்ப ஆடியோ ரிலீஸுக்கு நீங்க எங்க போனீங்க, எங்க போய் கல்லா கட்டினீங்க? கல்லா கட்டுறதுக்காக தானே போனீங்க, தமிழ்நாட்டை விட்டு ஓடி போயிட்டீங்கல்ல. நீங்க பேசுறீங்க கல்லா கட்டுறதை பத்தி. சரி, உங்களுக்கு நீங்க டெல்லி தேர்தல் எது, தமிழ்நாடு தேர்தல் எதுன்னு கேட்கற அளவுக்கு அறிவாளி. உங்களுக்கு ஜனநாயகன் படத்துக்கு எவன் தடை போட்டான், இந்த சென்சார் உரிமை யாருகிட்ட இருக்கு, யாரு போட முடியும், அது கூட தெரியாது. அதற்கும் தமிழ்நாடு தான் காரணம் அப்படிம்ப கால கொடுமை. நீ எல்லாம் இப்ப இதுல என்னன்னா, இவ்வளவு முட்டாள்தனமாவும் இவ்வளவு ஒரு இதாகவும் இருந்துட்டு, மடத்தனமாவும் இருந்துட்டு, இவர் ஒரு தலைவர்னு சொல்லிட்டு இந்த ஊடகங்கள், விஜய் பல்விளக்கி கொண்டிருக்கிறார், விஜய் இறங்கி விட்டார், விஜய் ஏறி விட்டார், இதோ வந்து கொண்டிருக்கிறார், போய்கொண்டிருக்கிறார், பக்கம் வந்து விட்டார் அப்படின்னு இவர் பெரிய பேரறிஞர் அண்ணா. இவர் அப்படியே மாலை நேரத்தில் பேச வந்துட்டாருன்னா அது ஒரு பல்கலைக்கழகமாகவும், அப்பெல்லாம் திராவிட இயக்க தலைவர்கள் அப்படிதான் இருந்தாங்க. அவங்க பேசினா அவ்வளவு செய்திகள் இருக்கும், ஒரு பாடம் போல இருக்கும். நீ பேசுற, நீ உனக்கு மைக் முன்னால் நிக்கவா, அல்லது மைக்கில இருந்து எவ்வளவு வடி தள்ளி நிக்க வேண்டும், எல்லாமே ஒரு எழுதி தர வேண்டியதா இருக்குது. சத்தம் போட்டு ஸ்டாலினா என்று கேட்க வேண்டும் அப்படின்னு அவர் எழுதியிருந்தா சத்தம் போட்டு கேட்பேன். இல்லை, மெதுவாக ஸ்டாலினா விஜயான்னு சொல்லி கேட்கணும்னா ஸ்டாலினா விஜயா அப்படின்ப. அவனே சத்தமா கேட்க சொன்னா சத்தமா கேட்பேன். கொடுமை. முன்ன ஒரு தலைவரை இவனை எல்லாம் ஊடகங்கள்ல எல்லாத்தையும் காட்டிட்டு அதுக்கு நைட்டு ஒரு விவாதம்,
நீ பேசுனது ஒரு பேச்சு, அதுக்கு 4 ஆய்வாளர்கள் வந்து இவர் பேசியதில் இதில் குறை இருக்கிறது, இது சரி இருக்கிறது, அதுக்கு ஒருத்தன் வந்து இதுல வந்து சிலர் வந்து இவருக்காக என் குடும்பத்தை கூட இழப்பேன், இவருக்காக நான் என் உயிரை கூட கொடுப்பேன், மயிரை கொடுங்க. எவ்வளவு கேனத்தனமா இருக்குது. எப்படி இருந்த ஒரு அரசியல், எப்படி இருந்த ஒரு தமிழ்நாடு எவ்வளவு கேவலமா கொண்டு போயிட்டு இருக்க. இதுல வந்து விஜய் அவர்களே, உங்ககிட்ட கேட்டுக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். நீங்க வந்து முதலமைச்சர் அல்ல, நீங்க பிரதமர் கூட ஆவீங்க, ஏன் அதிபர் கூட ஆவீங்க. ஆமா, எல்லாம் எங்க ஆவீங்கன்னா, அதாவது இவர் வெற்றி பெற்ற பிறகு கிராமம் கிராமமாக வருவாராம். எல்லா கிராமங்களுக்கும் வருவீங்க, கண்டிப்பா வருவீங்க. இது எல்லாமே எங்க நடக்கும்னா அடுத்த படத்துல, அடுத்த சினிமாவில நடக்கும். சரியா? மற்றபடி நீங்க நினைக்கிற இந்த கனவு உலகத்துல இந்த தேர்தல்ல இங்க தமிழ்நாட்டுல எல்லாம் வந்து எதுவும் நடக்காது. ஆனா ஒன்னே ஒண்ணு உங்களால பண்ண முடியும். இது என்னுடைய ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட். உங்க கட்சியில நிர்மல்குமார்னு ஒருத்தர் இருக்கான், அவனை மட்டும் தயவு செஞ்சு நீ சொன்ன பொறுப்பு பேரை மாத்திக்குவான். அவனுக்கு பொறுப்பு என்ன வேணா கொடு. நான் பஸ்ல ஏறினாலும் இறங்கினாலும் வீட்டுக்கு போனாலும் பைக்கில் நின்னாலும் பஸ் ஸ்டாப்ல நின்னாலும் எங்க பார்த்தாலும் சரியா, நிர்மல்குமார்னு ஒரு பைத்தியக்காரன், நிர்மல்குமார்னு ஒரு கேனத்தனமா ஒருத்தர் இப்படி பேசினா, நிர்மல்குமார் நகரம் இப்படி பண்ணனா, நிர்மல்குமார் என்பவன் ஓடி ஒளிந்து விட்டான், நிர்மல்குமார் என்பவன் அங்கே இருந்து மறைந்து விட்டான். டேய் கொடுமை, கேவலமா இருக்குதுடா. என் பேரு நிர்மல்குமார் தான்டா. நீங்க அவனை தயவு செஞ்சு உன்னால முடிகிற ஒரே விஷயம் இது ஒண்ணுதான், அவன் பேரை மட்டும் மாத்தி வேற ஏதோ ஒரு குமார்னு வெயிடா. அப்பா இவனால நம்மளுக்கு எங்க போனாலும் மானக்கேடா இருக்குது. அதே போல உங்க ரசிகர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, அவரு தெரியல, அவரு சரி உங்களாட்ட தானே உங்க தொண்டர்களே இருப்பாங்க. அவர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, பார்த்தேன், 65 வயதுக்கு மேல் உள்ளவர்களுக்கு ஓட்டு போடுற உரிமை இருக்கக்கூடாதான். ஏன் 65 வயசு கீழே இருக்கிறவங்களும் அப்படியே அள்ளி விஜய்க்கு போட்டுருவாங்க அப்படின்னு நம்புறாரா என்னன்னு தெரியல. இப்ப சந்திரசேகர் உங்க அப்பாவுக்கு ஓட்டு வேண்டான்ருவாங்களா? இப்ப இல்லன்னா ஒண்ணு பண்ணுங்க, 18 வயசுக்கு மேல ஓட்டுங்கிற மாதிரி நீங்க 18 வயசுக்கு உள்ள இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஓட்டு, அல்லது ஒரு 15 வயசுக்கு உள்ள இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஓட்டு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு வயசுல இருந்து 15 வயசுக்குள்ள கொடுமை. அதனால தோழர்கள், தொண்டர்கள் ஓரளவுக்கு அதுல யாராவது விஷயம் தெரிஞ்சவங்க இருக்கிறவங்க, இதுக்கு முன்னால ஐயநாதன் போன்றவங்க எல்லாம் இருந்தாங்க, அவரெல்லாம் ஒரு நல்ல தமிழ்நாட்டின் நலன்கள் மீது நல்ல அக்கறை கொண்டவர் தான், தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக எப்பவும் தொடர்ந்து பேசக்கூடியவர் தான் ஊடகவியலாளர் ஐயநாதன். அப்படிப்பட்ட ஆளுகள் யாராவது நல்லவங்க இருந்தா, அறிவாளி இருந்தா அவங்கள அனுப்பிச்சிருவீங்களே, இந்த மாதிரி மடத்தனமானவங்கள தான் வச்சிருப்பீங்களே. அதனால இந்த மாதிரி வந்து கொஞ்சமாவது கொஞ்சம், அதாவது முட்டாளா கூட இருங்க, இந்த அளவுக்கு முட்டாளா இருக்க வேண்டாம். அதுதான் உங்கள்கிட்ட கேட்டுக்க முடியும். சரியா? ஆனா ஃப்ராடுகளா இருக்கிற சீமான்களை விட நீ எவ்வளவு பரவாயில்லதான். ஆனா இது கொஞ்சமாவது தன்னை சரிப்படுத்திக்குவாங்க. நீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ, என்ன பேசுதோ அதையே வந்து பேசுங்க. இந்த எவனாவது ஒருத்தன் எழுதி கொடுக்க சொல்லி பேசுறீங்க பாரு, அதுதான் தாங்க முடியல. நீங்க வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாத்தையும் வந்து நீங்க வந்து மனநிலை பாதிக்க வச்சிட வேண்டாம். விஜய் அப்படி இருக்காரு, ஓகே, சரி, தலைவர் தான் அப்படி, அவர் சினிமா துறையிலேயே இருந்தவர், வெளியே வராதவர், அவருடைய வாகனத்துக்குள்ளேயே தன் வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்காரு, அதனால அவருக்கு எதுவும் தெரியாது, அதனால அவர் ஏதாவது ஒன்று பேசிட்டு போறாரு பண்றாரு, ஓகே. சரி, தொண்டர்கள் சரி, அவங்க அறியா குழந்தைய தெரியாது அப்படின்னு சொல்லி விட்டுறலாம். நிர்வாகிகளா இருக்கேன், அது அந்த நிர்மல்குமார்ங்கிறவன்லாம் பிஜேபி கட்சியில இருந்துட்டு வந்தால்தான் ஆளை வருச்சுன்னா அவர் என்ன சொல்றாரு, திமுகவுக்கே நான் தான் ஆலோசனை கொடுப்பேன், நான் விடுதலை சிறுத்தையிலே நான் தான் அதை இது பண்ணுவேன், அதை பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஆளுகள்ல இருக்கீங்க. ராஜ்மோகன் ஒரு பெரிய பட்டிமன்ற பேச்சாளர், காவல்துறைக்கு வந்து கடைசியில தான் அனுமதி கொடுத்தாங்களாம். அப்புறம் இந்த 62 நிபந்தனை எவ்வளவு நிபந்தனை இப்படி கொடுத்துருக்காங்க, இது வந்து வேறு யாராவது ஏதோ ஒரு கட்சிக்கு இப்படி தருவார்களா? நீ எத்தனை கட்சியில இருந்தீங்க, எப்படி மற்ற கட்சியில இப்படி போய் இப்ப திமுக நாளைக்கு வந்து அனுமதி கேட்குதுன்னா அப்படியா, சரி அவ்வளவு நடத்திக்க அப்படின்ட்டுருவாங்களா? யாரு சாதாரண சின்ன இயக்கங்கள் யாரு போனாலும் சரி, அந்த நிபந்தனைங்கிறது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஃபார்மேட்டா அடிச்சு வச்சிருப்பாங்க, அதையே தான் கொடுப்பாங்க. அதை எல்லாரும் வாங்கிட்டு ஓகே இதன்படி நான் நடந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்தாதான் அவன் பர்மிஷனே கொடுப்பான். அதை மீறி நடந்தீங்கன்னா, மீறி நடக்கும்போது அவன் வந்து அவங்க மேல நடவடிக்கை எடுப்பாங்க. அது நீங்க பண்ற அட்ராசிட்டிக்கெல்லாம் வந்து உங்களுக்கு உண்மையாலுமே 62 நிபந்தனை இல்ல, 6000 நிபந்தனை கூட போடலாம். உங்களுக்கு ஒவ்வொன்றுமே சொல்லி தர வேண்டியதா இருக்குது. சேர உடைச்சற, அதை பண்ணிடுற, கடிச்சு வச்சற, சின்ன குழந்தையாட்ட கிள்ளி வைக்கிற, என்னென்ன 1ஆம் வகுப்பு குழந்தைகள் என்னென்ன பண்ணுவாங்களோ அதை எல்லாம் கடைசி காலத்துல சாகருக்கு முன்னாடி ஒருத்தர் என்ன பண்ணுவானோ, தண்ணி போட்டு குறும்பு பண்றவானோ, அது போல எல்லாமே பண்றீங்களா உங்க இதுல, வித்தியாசமா பண்றீங்க. அப்ப அதுக்கு நிபந்தனை தராம என்ன பண்ணுவாங்க, அப்படியே உங்களை அப்படியே கொண்டு போய் உடனே நடத்துங்க அப்படின்றாங்களா? அவ்வளவு லட்சத்துல நீங்க நடத்துறீங்களா கூட்டத்தை? அவங்க இப்ப வெளியே விட்டுட்டாங்கல்ல, இப்ப இதெல்லாம் தெரியாதா? புரியல. நீங்க கேட்டா இவரு ப்ரோ அப்படி இப்படிங்கிறீங்க, என்ன உங்களுக்கு அந்த அப்டேட் கூட தெரியாது. நீங்க ஏதாவது ஒன்று எழுதி கொடுத்தீங்கன்னா, நீங்க எப்ப கொடுத்தீங்க,
அதை வந்து காவல்துறை உடனே எடுத்து வெளியிட்டுறாதா? பெரிய நீங்க அப்படியே உலகமாக புரட்சியாளர்கள், நீங்க உங்க இதில் இருக்கிறவங்க பெரிய தற்கொலை படைகள், உங்களுக்கு அப்படியே ரொம்ப தனியா இந்த ஒரு கட்சியை மட்டும் தனியா அணுகுறாங்களாம். அப்படி உங்களை வந்து பெரிய வீராதி வீரர்கள் நல்லா அவங்க அணுகல, நீங்க ரொம்ப வித்தியாசமானவர்களா இருக்கீங்க, அதனாலதான் அப்படி அணுகுறாங்க. அந்த வித்தியாசமானவர்கள்ங்கிறதுக்கு நீயே பொருள் ஏதோ ஒன்று வச்சுக்க, சரியா? அதனால இந்த மாதிரி பண்றதை பண்ணிட்டு ஏதாவதுன்னா தமிழ்நாடு அரசு மேல பழி போடணும், ஸ்டாலின் அவர்கள் மேல பழி போடணும், திமுகவா நாங்களா அப்படின்னு சொல்லிட்டு காட்டிக்கணும். உங்க ஊடகம்லாம் உங்களை எல்லாம் உங்க ஒரு போட்டி கட்சியாவோ உங்களை ஒரு மேட்டராவே எடுத்துக்கல. நீ ஏன் தேவையில்லாம ஸ்டாலினான்னு சொல்லி நீ ஸ்டாலின் கத்தாத. இதுக்கு முன்னாடி ஒருத்தர் அப்படிதான் கத்திட்டு இருந்தாரு, பாவம் இப்ப முடியல அவருக்கு. அதனால சும்மா கத்தாத. அவன் எவனோ எழுதி கொடுத்துருவான் சத்தமாக கத்தவும் ஸ்டாலின் சொல்லி, அவன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மயிரே போச்சு உட்காந்துக்குவான். ஆனா கத்தி கத்தி நீ ஏதாவது விழுந்துடாத. இந்த மாதிரி இந்த அழுகிற மாதிரி நடிக்கிறது, அந்த முடியாத மாதிரி எல்லாம் பண்றீங்கல்ல, அது நிஜமாவே ஆயிரும், சரியா? அதனால இப்பேற்பட்ட தலைவர், இந்த முட்டாள்தனமான தலைவரை, இந்த முட்டாள்தனமா இருக்கிற யாரோ ஒருத்தருடைய ஆலோசனைப்படி இயங்குகிற ஒருத்தர் பின்னால இப்படி இளைஞர்கள் மாணவர்கள் இப்படி வீணாக்க வேண்டாம் தன் வாழ்க்கைய யோசிங்க. இல்லைன்னா உங்க தலைவரையாவது திருத்துங்க.